அரவிந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். 6 தமிழக அமைச்சர்கள் தில்லி பயணம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடிவு. பதினைந்து நாளில் மணல் விலை குறையும். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. சர்ச்சைக்குரிய ஓபிஎஸ் நிலம் தனியாருக்கு விற்பனை. ஊர்க்கூட்டத்தில் வாக்குவாதம், கைகலப்பு. சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள். டிஐஜி ரூபா மீண்டும் உறுதி. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக மத்திய அமைச்சர்களை சந்திக்க தமிழக அமைச்சர்கள் 6 பேர் நேற்று தில்லி புறப்பட்டுச் சென்றனர். மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும்படி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அண்மையில் தில்லி சென்ற தமிழக அமைச்சர்கள் இது தொடர்பாக மத்திய அரசை வற்புறுத்தியிருந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு தமிழக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், CV சண்முகம், தங்கமணி, SP வேலுமணி, அன்பழகன், ஜெயக்குமார் ஆகியோர் தில்லிக்கு புறப்பட்டனர். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்துவோம், நல்ல தீர்வு கிடைக்கும் என நம்புகிறோம் என அமைச்சர்கள் தெரிவித்தனர். நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் அல்லது தமிழக அரசு ஏற்றிருக்கின்ற அந்த அவசர மசோதாவிற்கு மத்திய அரசாங்கம் ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும் என்று பாரத பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தோம். மீண்டும் மத்திய அமைச்சர்களை நாங்கள் சந்தித்து மீண்டும் தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சருடைய கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறோம். பொறியியல் கல்லூரியிலே வரக்கூடிய 18-19 நீட் தேர்வு வேண்டும் என்று மத்திய அரசானது சொல்லியது. பொறியியல் கல்லூரி மூலமாகவும் நீட் தேர்வு வேண்டாம், +2 மதிப்பெண்ணை எடுத்துதான் நாங்கள் BE BTech மாணவர்களுடைய சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கேட் தேர்வு அதற்கும் தேவையில்லை என்று தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். மருத்துவருக்கு இன்றைக்கு நீட் தேர்வு எழுதினாலும் இந்த ஆண்டு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், வரக்கூடிய ஆண்டும் அடுத்த ஆண்டும் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா வழியிலே நடக்கின்ற இந்த அரசானது போராடி கொண்டிருக்கிறது. அரசினுடைய கொள்கை என்பது நிச்சயமாக தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து நிரந்தரமாக விலக்கு பெறுவது தான் அரசுடைய கொள்கை. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி, இது சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்சு தீர்ப்பின் அடிப்படையில் வந்த விஷயம். அதனால் இது யாருடைய கொள்கை முடிவு கிடையாது. நீட்டை எல்லா மாநில அரசும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள், அந்த நடைமுறையை பின்பற்ற தொடங்கி விட்டார்கள். ஆனால் தொடர்ந்து நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு மட்டும்தான் இந்த நிமிடம் வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய கொள்கையில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அடுத்த 15 நாட்களுக்குள் மணல் விலை குறையும் என சேலத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி தொடக்க விழாவில் தமிழக முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் போஸ் திடலில் ஆடியை முன்னிட்டு அரசு பொருட்காட்சி தொடங்கியுள்ளது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதை தொடக்கி வைத்தார். MGR நூற்றாண்டு விழாவையொட்டி கண்காட்சி அரங்கையும் அவர் திறந்து வைத்து அங்கிருந்த அரிய புகைப்படங்களை பார்வையிட்டார். இந்த விழாவில் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். முன்னதாக விழாவில் முதல்வர் பழனிசாமி பேசிய போது அதிமுக அரசு முழுமையாக 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் என தெரிவித்தார். தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 8500 லாரிகள் மணல் அள்ளும் நிலையில் அவை 12000 லாரிகளாக அதிகரிக்கும் போது மணல் விலை குறையும் என முதல்வர் கூறினார். மணல் படிப்படியாக இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் 4000 லோடு 5000 லோடு, இன்னைக்கு 8500 லாரி, ஒரு நாளைக்கு 8500 லாரி மணல் அள்ளப்படுகிறது. இன்னொரு 15 நாள்ல 12000 லாரி மணல் நாளொன்று அள்ளப்பட்டு மணல் விலை குறைந்த செலவில் இன்றைக்கு மக்களுக்கு மணல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் கிராமத்தில் சர்ச்சைக்குரிய கிணறுகள் அமைந்த நிலத்தை OPS தனியார் ஒருவருக்கு விற்றதால் சர்ச்சை மேலும் அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் லட்சுமிபுரம் பகுதியில் OPSஇன் நண்பர் மற்றும் மனைவி பெயரில் 40 ஏக்கர் நிலம் உள்ளது. இங்குள்ள 3 ராட்சத கிணறுகளால் சுற்றுப்பகுதி கிணறுகளில் தண்ணீர் வற்றி பிரச்சனையானது. OPSஐ கண்டித்து லட்சுமிபுரம் கிராம மக்கள் முற்றுகை, மறியல், உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி வந்தனர். சர்ச்சைக்குரிய நிலத்தை ஊருக்கு எழுதி தர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் OPS அவரது மனைவி பெயரில் இருந்த 18 சென்ட் நிலத்தை கடந்த 12ஆம் தேதி சுப்புராஜ் என்பவருக்கு விற்றது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக லட்சுமிபுரம் மக்கள் ஊர்க்கூட்டம் நடத்திய போது அதில் சுப்புராஜ் தரப்புக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டு கூட்டம் அரைகுறையாக முடிந்தது. போராட்டம் பற்றி அடுத்த கூட்டத்தில் அறிவிப்போம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தை நடத்தும்போது 40 ஏக்கர் நிலமும் அந்த கிணறையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னார்கள்.
உங்களுடைய கிணற்றினால் தான் எங்களுக்கு குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டது. அதனால தான் கிணறை மட்டும் கொடுங்கள், எங்களுக்கு 40 ஏக்கர் வேண்டாம் என்று சொன்னோம். திரும்ப வற்புறுத்தி சொன்னதால் நாங்களும் சரின்னு சொன்னோம். ஆனால் முதல் நாளே 100 பேருக்கு பத்திரம் முடித்த பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை எங்களை அழைத்திருக்கிறார்கள். அதுதான் எங்கள் ஊரிலே இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதை போராட்டம் முடிவுக்கு வராமல் மீண்டும் தொடரப்போகுது. நாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் முக்கியமானவர், அவரை நாம் மதிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவரது பிரிவு பிரச்சார உரையில் உருக்கமாக பேசியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற்றார். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் நாளை பதவியேற்கிறார். இதனிடையே தற்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நேற்று அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மோடி, மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் அதில் பங்கேற்றனர். இந்த விழாவில் 20 நிமிட நேரம் இறுதி உரையாற்றிய பிரணாப் முகர்ஜி ஜிஎஸ்டி கூட்டாட்சியின் அடையாளம், நாட்டின் வளர்ச்சிக்கு துணை என்று பேசினார். தான் நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்டவன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவசர சட்டங்களை நெருக்கடியான காலகட்டங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் பிரணாப் முகர்ஜி அறிவுறுத்தினார். I am firm in the opinion that the ordinance route should be used only in compelling circumstances and there should be no recourse to ordinance on monetary matters. Ordinance routes should not be taken on matters which are being considered or have been introduced in the House or a committee of the House. 81 வயதான பிரணாப் முகர்ஜி அவரது பேச்சில் இந்திரா காந்தியை நினைவு கூர்ந்தார். மோடியையும் புகழ்ந்துரைத்தார். அமளிகளால் நாடாளுமன்றம் முடக்கப்படுவது வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறினார். I realized how disruption hurts the opposition more than the government, as it denies them the opportunity to raise the concerns of the people. சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் அளிக்கப்பட்டது உண்மைதான் என டிஐஜி ரூபா மீண்டும் உறுதிபட கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலா உள்ளார். சிறையில் சிறப்பு வசதி வேண்டி சிறைத்துறை டிஐஜி சத்யநாராயணாவுக்கு சசிகலா 2 கோடி ரூபாய் அளித்ததாக சிறைத்துறை டிஐஜி ரூபால் குற்றம் சாட்டினார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இருவரும் பணிமாற்றம் செய்யப்பட்டனர். ரூபா தற்போது பெங்களூரு மாநகர போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையராக பணிபுரிகிறார். இந்நிலையில் சிறையில் சசிகலாவுக்கு 5 அறைகள் ஒதுக்கப்பட்டு அவற்றில் கட்டில், மெத்தை, எல்இடி தொலைக்காட்சி, தனி சமையலறை வசதி இருந்ததாக ரூபா மீண்டும் கூறியுள்ளார். சசிகலா கைதிக்குரிய ஆடை அணியவில்லை. 13 முறை அவர் பார்வையாளர்களை சந்தித்தும் ஒரு முறை கூட அது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகவில்லை எனவும் ரூபா உறுதிபட கூறியுள்ளார். தமிழக அரசியலில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் 11வது கூட்டம் காஞ்சிபுரம் முத்தையால்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், ஊழல் பற்றி பேச நடிகர் கமலுக்கு உரிமை உள்ளது, அதற்காக தமிழக அரசு அவரை மிரட்டுவது சரியல்ல என்று கூறினார். ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரணைக்கு தயார் என அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் கூறியும் விசாரணை நடத்த உத்தரவிடாதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆளுகின்ற அரசு அனைத்து மட்டங்களிலும் இன்றைக்கு ஊழல் மலிந்து கிடக்கிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஊழல் இல்லாத நிலை இல்லை என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ஓ பன்னீர்செல்வம் தில்லி புறப்பட்டு சென்றார். குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் விடாமல் பெய்து வரும் மழையால் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளது. 7 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத், சூரத், ராஜ்கோட், வேராவால் உள்ளிட்ட பல பகுதிகளில் நாள் கணக்கில் விடாமல் மழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைகள் நிரம்பியுள்ளன. பல்வேறு இடங்களில் வெள்ள அபாயம் காரணமாக 7 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே வெள்ளம் பாதித்த சோட்டிலா, மால்யா பகுதிகளை குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி ஹெலிகாப்டரில் சுற்றி பார்வையிட்டார்.
தமிழகத்தின் வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக உள்ளது. பல இடங்களில் கோடை காலத்தைப் போல 100 டிகிரி வரை வெப்பம் நிலவுகிறது. இந்நிலையில் இன்னும் சில நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 122 ஆண்டுகளுக்கு முன் இதேபோல அதிக அளவு வெப்பம் நிலவிய நிலையில் தற்போது இதேபோன்ற வெப்பநிலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரலாறு காணாத இந்த வெப்பநிலை பதிவுக்கு மேகங்களற்ற தெளிவான வானம், காற்று கீழிறங்கி அழுத்தம் பெறுதல், மேற்கிலிருந்து மித வேகத்தில் வீசும் வடகாற்று இவையே காரணம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கொடுங்கையூரில் தீ விபத்து, பலி எண்ணிக்கை 10ஆக அதிகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கொடுங்கையூர் தீ விபத்தில் காயமடைந்த மேலும் 2 பலியானதால் பலி எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. சென்னை கொடுங்கையூரில் ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான பேக்கரியில் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவில் நேரிட்ட தீ விபத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. அப்போது தீயை அணைக்க சென்ற ஏகராஜ் என்ற தீயணைப்பு வீரர் உயிரிழந்தார். மேலும் பல தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர், வேடிக்கை பார்த்த மக்கள் என 47 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் கீழ்ப்பாக்கம், ஸ்டான்லி மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் கொடுங்கையூரை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் நேற்று இறந்ததால் பலி எண்ணிக்கை 8ஆக அதிகரித்தது. இந்நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 57% தீக்காயத்துடன் சிகிச்சை பெற்ற மணிகண்டன் என்பவரும் இறந்த நிலையில் தீயணைப்பு வீரருக்கு உதவிய ஒருவரும் இறந்ததால் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் தாமிரவருணி ஆற்றில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மூழ்கி இறந்ததன் 18வது நினைவு நாளையொட்டி நேற்று 25 அமைப்புகள் அஞ்சலி செலுத்தின. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 1999ஆம் ஆண்டு கூலி உயர்வு கேட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையின் தடியடி காரணமாக தாமிரவருணி ஆற்றில் இறங்கியதில் 17 பேர் பலியானார்கள். இந்த துன்ப நிகழ்வின் 18ஆம் ஆண்டு நினைவு நாள் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் உள்பட 25 அமைப்பினர் தாமிரவருணி ஆற்றில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதிய தமிழகம் கட்சியினர் அவர்களது தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக வந்து தாமிரவருணியில் மலர் தூவி அஞ்சலி நிகழ்த்தினர். இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தினர். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு கூலியை உயர்த்த வேண்டும், தலித் மக்களுக்கான பாதுகாப்பை சட்டப்படி உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு 450 ரூபாயாவது முதற்கட்டமாக தமிழ்நாட்டினுடைய டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு மாநில அரசு சம்பள உயர்வை நிர்ணயம் செய்தால் தனியார் துறைகளும் அதே போல இந்த 450 ரூபாய் நிர்ணயம் செய்வார்கள். சாதி ஒழிப்பு களத்திலே, மனித உரிமை களத்திலே முனைப்பாக நின்று போராடுகிறவர்களை குறிவைத்து நடத்தப்படுவதாக புள்ளி விவரங்களில் இருந்து தெரிய வருகிறது. எனவே தமிழக அரசு தலித் மக்களுக்குரிய பாதுகாப்பை சட்டப்பூர்வமாக அளித்திட வேண்டும், கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வருஷந்தோறும் இங்கே அஞ்சலி நடத்துகிறாங்க, அதுக்காக நான் வருஷந்தோறும் வருவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இங்கே அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். நாமக்கல் ரயில் நிலையத்தில் இருவேறு தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு இடையே நடந்த மோதல் தொடர்பாக CITU தொழிலாளர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் இருந்து நாமக்கல் கோழி பண்ணைகளுக்கு ரயில் மூலம் கம்பு, மக்காச்சோளம், புண்ணாக்கு போன்ற தீவன பொருட்கள் வருகின்றன. அவற்றை CITU தொழிற்சங்கத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் லாரிகளில் ஏற்றி அனுப்புகின்றனர். இந்நிலையில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களுக்கும் பணி வழங்க கோரினர். ரயில்வே அவர்களுக்கு அனுமதி அளித்தது. இதனையடுத்து நேற்று நாமக்கல் ரயில் நிலையத்தில் பாரதிய மஸ்தூர் சங்க தொழிற்சங்கத்தினர் சுமையிறக்க வந்தனர். அவர்கள் மீது CITU தொழிலாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். தண்டவாளத்தில் அமர்ந்தும் அவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். பதற்றம் உருவானதை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். CITUவை சேர்ந்த 7 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த சுமதிக்கும் பணிக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் ஒப்பந்தம் பண்ணது படி அவங்க வந்து சுமதிக்கும் பணியை வேலை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் சிஐடி தொழிற்சங்கம் எந்த விதமான ஒத்துழைப்புக்கும் வரவில்லை. பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அடித்து துரத்தி எடுத்திருக்கிறார்கள். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் காவல்துறை வந்து முழுமையாக பாதுகாப்பு கொடுத்து எங்களுடைய தொழிலாளர்களும் இந்த சுமதிக்கும் பணியில் ஈடுபட முழுமையாக ஆதரிக்க வேண்டுகிறோம். நாங்கள் ரெகுலர் செய்கிறோம், இங்கே என்ன குறை அப்படின்னு கேட்டோம். இல்லைப்பா அவங்களுக்குலாம் நம்ம வந்து 60% தான் தருவோம், அவங்களுக்கு தான் 40. வெளியாட்களை கூட்டி வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் கொடுப்போம்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்களால் என்ன குறை அது சொன்னால் கான்ட்ராக்டுக்கார் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் தமிழக அரசு அண்டை மாநிலங்களிலிருந்து தண்ணீர் பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், இப்படி அண்டை மாநிலங்களிலிருந்து தண்ணீர் பெற்று மக்களின் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளுக்கான தண்ணீரையாவது வழங்க வேண்டும் என கூறினார். நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி தாலுகா தோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 9 மணி வரை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் வாசன் கூறினார். தண்ணீர் பஞ்சம் என்பது தமிழகத்திலே கிராமம் முதல் நகரம் வரை உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க அடுத்த மாநிலங்களிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து மக்களுக்கு குறைந்த அளவு தேவையான தண்ணீரையாவது தினமும் கொடுக்கக்கூடிய நிலையிலே அரசு செயல்பட வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலையில் 21வது கோடை விழாவை 3 அமைச்சர்கள் தொடக்கி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ளது கல்வராயன் மலை. இங்கு 175க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு 21வது கோடை விழா தொடங்கியது. அமைச்சர்கள் CV சண்முகம், வெல்லமண்டி நடராஜன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் விழாவை தொடக்கி வைத்தனர். கோடை விழாவை ஒட்டி 27 துறைகளின் சார்பாக பொருட்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. பழங்களால் செய்யப்பட்ட பறவைகள், விலங்குகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்த 250 பேருக்கு ஜாதி சான்றிதழ்களையும் 500 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கர்நாடகத்தில் பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஓசூர் அருகே தென்னாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கெலவரப்பள்ளி அணை நிரம்பி வருகிறது. அணையில் மொத்த கொள்ளளவான 44 அடியில் தற்போது 42.28 அடிக்கு நீர் உள்ளது. இந்நிலையில் முதல் போக சாகுபடிக்காக அணையின் வலது இடதுபுற கால்வாய்கள் கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தண்ணீரை திறந்துவிட்டார். தற்போது வினாடிக்கு 88 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இன்னும் 150 நாட்களுக்கு திறக்கப்பட உள்ள இந்த நீரால் சூளகிரி வட்டத்தில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இதுபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள பாரூர் ஏரியில் இருந்தும் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பலத்த மழை காரணமாக கிருஷ்ணகிரி KRP அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நீர் நெடுங்கல் தடுப்பணையிலிருந்து பாரூர் ஏரிக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனால் பாரூர் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் முதல் போக சாகுபடிக்காக இந்த ஏரியில் இருந்து வினாடிக்கு 50 கன அடி நீரை முதன்மை கால்வாய் வழியாக பர்கூர் தொகுதி பேரவை உறுப்பினர் ராஜேந்திரன் திறந்துவிட்டார். நவம்பர் 19ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு திறக்கப்பட உள்ள இந்த நீரால் 7 ஊராட்சிகளில் உள்ள 2397 ஏக்கர் நிலங்கள் பயனடைய உள்ளன. வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பாலத்தின் மீது கார் மோதியதில் கணவனும் மனைவியும் பலியானார்கள். சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற கார் ஒன்று வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெளக்கல் நத்தம் பகுதியில் பாலத்தில் மோதி கவிழ்ந்தது. 20 அடி பள்ளத்தில் உருண்டு விழுந்ததால் கார் அப்பளம் போல நொறுங்கியது. காரை ஓட்டி வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் நாராயணன், அவரது மனைவி ஹேமலதா ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியானார்கள். சென்னையில் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பும் போது இந்த விபத்து நடந்ததாக தெரிகிறது. நாற்றம்பள்ளி காவல்துறையினர் 2 உடல்களையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே டிராக்டர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 2 பலியானார்கள். தேனி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த முருகன், சதாசிவம் ஆகியோர் கூடலூரிலிருந்து கம்பத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். செல்வபுரம் விளக்கு பகுதிக்கு வந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது இவர்களது வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. அதில் பலத்த காயமடைந்த முருகனும் சதாசிவமும் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். அங்கு முருகன் உயிரிழந்தார். மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சதாசிவமும் உயிரிழந்தார். கூடலூர் காவல்துறையினர் இது பற்றி விசாரித்து வருகிறார்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சூளைமேனியில் உள்ள அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் 5ஆம் ஆண்டாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சூளைமேனியில் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில் உள்ளது. இங்கு 5ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காப்பு கட்டி விரதமிருந்தும் பால்குடம் சுமந்தும் பால் அபிஷேகம் செய்தும் 9 நாட்கள் திருவிழா நடந்து வந்த நிலையில் நேற்று உச்சகட்ட நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. விரதமிருந்து வந்த பக்தர்கள் ஈரமஞ்சள் ஆடையுடன் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் வான வேடிக்கையோடு அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி 9 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பலத்த மழை காரணமாக ஜப்பான் நாட்டின் அகிட்டா பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல வீடுகள் நீரில் மூழ்கின. ஜப்பான் நாட்டின் அகிட்டா பகுதியில் கனமழை காரணமாக நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஷிங்கான்சென் எனப்படும் புல்லட் ரயில் பாதைகள் பாதிப்படைந்தது. ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கின. இதையடுத்து 25,000 பேரை அங்கிருந்து இடம்பெயருமாறு ஜப்பான் அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 65,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. இந்த வெள்ளத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை 9 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி 4வது முறை கோப்பையை கைப்பற்றியது. இங்கிலாந்தில் நடந்த உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் நேற்று களமிறங்கின. டாஸ் வென்று பேட் செய்த இங்கிலாந்து அணி 50 ஓவர்களுக்கு 7 விக்கெட்களை இழந்து 228 ரன்கள் எடுத்தது. இந்திய அணியின் ஜூலன் கோஸ்வாமி 3 விக்கெட்களை வீழ்த்தினார். இதனையடுத்து 229 ரன்களை இலக்காக கொண்டு இந்திய அணி ஆடத் தொடங்கியது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட சரிவை சரி செய்து பூனம் ராவத், ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோர் சிறப்பாக ஆடினர். பூனம் ராவத் 86 ரன்களும் ஹர்மன்பிரீத் கவுர் 51 ரன்களும் குவித்தனர். ஆனால் கடைசி 5 ஓவர்களில் இங்கிலாந்து பந்துவீச்சாளர் அனியாவின் சிறப்பான பந்துவீச்சால் இந்திய அணி 219 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அனியா 46 ரன்கள் விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்திய அணி 9 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இங்கிலாந்து அணி 4வது முறையாக உலக கோப்பையை வென்று சாதனை படைத்தது. And England, ladies and gentlemen, are World Cup winners! What a moment. It's not the first time they've got their hands around that World Cup, but it's the first time they've done it in front of so மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவினாலும் அதற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 51 ரன்கள் குவித்த வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுருக்கு பஞ்சாப் முதல்வர் 5 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்துள்ளார். காவல்துறையில் வேலை தருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6 தமிழக அமைச்சர்கள் தில்லி பயணம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடிவு. 15 நாளில் மணல் விலை குறையும். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. சர்ச்சைக்குரிய OPS நிலம் தனியாருக்கு விற்பனை. ஊர்க்கூட்டத்தில் வாக்குவாதம், கைகலப்பு. சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள். DIG ரூபா மீண்டும் உறுதி.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.